அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் தமிழ் சினிமாவில் பேரன்மை தந்த பெரும் பெயர். இவரது ஃபைட்டு, டான்ஸு எல்லாமும் கற்று வந்தவர். விருதுகள் பல பெற்று தந்தவர். நம்பிக்கை தரும் வழக்கறிஞராக படத்திற்கு பெரும்பலம் சேர்த்தவர். யார் இடத்தை யார் நிரப்பினாலும் இவருக்கான இடம் இவருக்கு மட்டுமே. புயலை பூந்தென்றலாக்கி, தடைக்கற்களை படிக்கற்களாக்கி, எப்போதும் சாய் தன்ஷிகா தன் நடிப்பால் மெருகூட்டி வரும் சாய் தன்ஷிகா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இந்த மேடை ரொம்ப முக்கியமான மேடையாக நான் பார்க்குறேன். டெஃபினட்டாக ராதிகா மாஸ்டர் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். முதல்ல இங்கே வந்திருக்க எல்லாரும், இவ்வளோ நேரம் ஆனாலும் ப்ரெஸ் மீடியாவாக இருக்கட்டும், இங்கே வந்த கெஸ்ட் எல்லாருமே ஒரு ஒரு ஒன்றிணைந்து ஒரு இந்த இந்த விழாவை ரொம்பவே சிறப்பிக்கணும், ரொம்பவே வாழ்த்தணும் அப்படின்னு மனசார அவங்களோட எனர்ஜியே இது வரைக்கும் நம்மளை உட்கார வச்சிட்ருக்கு. நான் எத்தனையோ மேடைகளில் போகும்போது பேசிட்டு கிளம்புற இடத்துல நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி தான் மனப்பூர்வமாக உட்காந்து வாழ்த்துற ஒரு மேடையை நான் இன்றைக்கி ரசிக்கிறேன். அது என்னோட படமாக இருக்கிறது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. எல்லாருடைய பாராட்டுக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சில படங்கள் நம்ம பேஷனுக்காக பண்ணுவோம். ஒரு சில படங்கள் பணத்துக்காக பண்ணுவோம். ஒரு சில படங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ணுவோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ண படம் த ப்ரூஃப். ராதிகா மாஸ்டரோட ஃப்ரெண்ட்ஷிப் சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு ரொம்ப ஊக்கம் கொடுப்பாங்க. அதாவது நாங்கள் ஒரு கம்யூனிட்டி மாதிரி. நாங்கள் தன்ஷிகா தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்வாங்க. அப்புறம் ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தன்ஷிகா நீங்கள்லாம் வரணும், தன்ஷிகா நீங்கள் அப்படி எப்போ பார்த்தாலும் வேறு ஆடியோ லான்ச் போயும் என்னை பற்றி பேசுவாங்க. அவங்களாம் நினைப்பாங்க, என்ன இது தன்ஷிகா எங்கே இருக்காங்க, தன்ஷிகாவை பற்றி பாராட்டி பேசுகிறாங்க அப்படின்ட்டு. படங்கள் இந்த சமூகம் எதை மட்டும் நம்புது அப்படின்னா விடாமுயற்சியை நம்புது. நானும் அதை தான் நம்புகிறேன். இது வரைக்கும் இருக்கேன், இது வரைக்கும் சஸ்டெயின் பண்ணுறேன் அப்படின்னா டெஃபினட்டாக விடாமுயற்சி, வேறு எதுவுமே இல்லை. கடவுளுக்கு உண்மையாக சொல்கிறேன். சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப ஒரு சில பேர் நிறைய, அதாவது கொஞ்சம் வருஷங்களாக இருக்கிறதால நிறைய பேசுவாங்க. எல்லாத்தையுமே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவேன். என்னோடய உழைப்பு மட்டும், அதை மட்டும்தான் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். அழுவேன், பிறழுவேன், உருளுவேன், எவ்வளோ தாண்டி வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஆண்களில் எல்லாருமே பெண்கள் வரத்துக்கு தடையாக இருக்கிறது ஆண்கள் தான் அப்படின்ற மாதிரி அதை ரிப்பீட்டடாக ஒரு சில பெண்கள் கூட சொல்லிக்கிட்டு வருவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு பெண்களை விட ஆண்கள் எனக்கு நிறைய உதவி இருக்காங்க. இது வரைக்கும் நான் வரத்துக்கான மிகப்பெரிய பாதையை ஏற்படுத்தி கொடுத்தது நிறைய ஆண்கள். இன்ஃபேக்ட் என்னோட சக்ஸஸுக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருக்கார். அவர் உதவிக்கிட்டு இருக்காரு, என்னை ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் பொதுப்படையாக ஜென்ரலாக இனிமேல் பெண்கள் எப்படி நம்ம நம்மளுக்கான ஸ்பேஸை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இனிமேல் ஆண்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம். நம்மளோட வேலைகளை நம்ம பார்த்துட்டு அதை சரி கச்சிதமாக பண்ணுறோமா அப்படி சொல்லி நம்மளை தாழ்த்திக்கிறோம் இல்லைங்களா. அவங்க தான் நம்மளை இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் அந்த 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 ஸ்டான்ஸில் வச்சு பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா அவங்க தே ஆர் ரெடி டு என்ன கை கொடுக்கறதுக்கும் தூக்கி விடுறதுக்கும் அவங்க ரெடியாக இருக்காங்க எப்போவுமே. அவங்க பெருந்தன்மை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆண்கள் அவங்களுக்குள்ள ஒரு பெருந்தன்மை சொல்லிக்க மாட்டாங்க. வளரட்டும், சரி அவங்க தானே பேசுகிறாங்க, பெண்கள் அவங்க பேசிட்டு போட்டோம் அப்படின்ற பெருந்தன்மையான ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இந்த இந்த தருணத்தில் அதை நான் சொல்லிக்கணும்னு நான் விரும்புகிறேன். எனக்கு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான சமயத்தில் நான் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன். சாரி, எல்லாருக்கும் பசிக்குது எனக்கு தெரியும். ப்ரூஃப் படங்கள்லாம் வருமா, இனிமேல் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் வருமா அப்படின்ற காலகட்டம், ஒரு கோவிட் காலகட்டத்தில் எனக்கு ஒரு படம் தான் அந்த ப்ரூஃப். மாஸ்டர் எப்போவுமே ஒரு பயங்கரமான வெல்விஷர். நான் எது பண்ணாலும் அது சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் அதை ஒரு பெருமிதமாக தான் நினைப்பாங்க, பெருமிதமாக தான் பேசுவாங்க.
அது ஒரு லவ் அவங்களுக்கு என் மேலே ஒரு ஒரு எனக்கும் அவங்க அவங்க டார்லிங். ஸோ அந்த டார்லிங் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் ஏற்கனவே ஒரு படம் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க எனக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி ஷோஸ்லாம் பண்ணியிருக்காங்க என் கூட. எப்போவுமே ஊக்கம் கொடுக்குற ஒரு ஒரு இது. கதை வச்சுருக்கேன் சொல்லட்டுமா தன்ஷி? இது மாஸ்டர் கதை என்ன டைரக்ஷன் பண்ண போகிறீங்களா? ஆமாம் தன்ஷி கேட்குறீங்களா அப்படின்னா கேட்டால் நல்லா இருந்தது. என்ன மாஸ்டர் இந்த கதையும் ஸ்டோரியும் சூப்பராக இருக்கேன் மாஸ்டர் அப்படின்னு. ஆமாம் தன்ஷி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. எத்தனையோ கஷ்டங்கள் அவங்க வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி தான். அது வந்து ஆணுக்கு நிகராக எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மை. அப்புறம் அந்த அந்த டவுன் டு அர்த். எவ்வளோ இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ அவங்க டான்ஸராகலேருந்து மாஸ்டர் ஆகி இப்போ டைரக்ஷன் ஆகிற அந்த அந்த ஃபேஸில் அந்த ஒரு ஆட்டிடியூடே இல்லாத ஒரு மனுஷி. அண்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற மனுஷி. அவங்களோட ஒரே காரணத்துக்காக தான் இது வரைக்கும் இந்த இந்த படம் இந்த இந்த நிலைமை வரைக்கும் வந்திருக்கு. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதில். அந்த படம் என்னோட படம், நான் நடிக்கிற படமாக இருக்கிறதுல நான் நிஜமாகவே ஒரு ஒரு பெருமிதம் தான். எனக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே சீனியர் மோஸ்ட் பர்சன்ஸ் இருக்காங்க. உதயகுமார் சார், ராஜன் சார், மிஸ்கின் சார், அதுக்கப்புறம் சேது சார், மைன் கோபி சார், ஸ்னேகன், சந்தோ பிரதாப் வந்தது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் ராதிகா மாஸ்டரோட ஒர்க் பண்ணியிருக்காருன்னு. ஸோ சார் ரொம்ப நன்றி. உங்களோட நேரங்களை ஒதுக்கி இவ்வளோ தூரம் வந்து எங்களை பாராட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவங்க நான் இண்டஸ்ட்ரியில் இப்போ தான் வந்திருக்கேன். ஐ மீன் நான் வந்த காலத்துலேருந்து நான் வந்து ரொம்ப கொஞ்ச காலமாக பார்த்துட்ருக்கேன். அவங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, அவங்களோட நிதானங்கள்லாம் வேறு. ஸோ அதை எப்போவுமே மரியாதை பண்ணுறேன், ரசிக்கிறேன். மிஸ்கின் சார், உங்கள் நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது இல்லையோ ஃபிலிமில். உங்கள் படங்கள் பிடிக்கும், ஆனால் நீங்கள் கேரக்டராக நீங்கள் நடிக்கும்போது அந்த அதை உள்ளே வாங்கி அதை ஏதோ பண்ணுறீங்க. அது சொல்ல முடியல. அவ்வளோ ஒரு கனெக்ட் பண்ணுறீங்க, ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு. அண்டு சாரோட அந்த பஞ்சதந்திரம் மறக்க முடியுமா? அதெல்லாம் நான் வந்து நேற்று 3 days பிஃபோர், எனக்கு சார் வரதெல்லாம் தெரியாது. நான் ஜஸ்ட்டு அவங்களோட டைலாக்ஸ்லாம் சொல்லிவிட்டு வீட்டில் நான் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் பஞ்சதந்திரத்திலேருந்து. அது அந்த ஃபிலிம் வந்து இட்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் டு எண்டெல்லாம் சிரிக்கவே முடியாது. அந்த கிரியேஷனை, மேஜிக்கை திருப்பி யாராலையுமே கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு படம் அது. ரொம்ப ரொம்ப உங்களோட பேச்சும் ரொம்ப ரசிப்பேன் சார் நான். அண்ட் மாஸ்டர் சாந்தி மாஸ்டர்லாம் வந்து என்னோட பாட்டி, அம்மா, வீட்டில் எல்லாரும் உட்காந்து இந்த மெட்டி ஒலி அண்ட் குத்து விளக்கா அதுக்கப்புறம் ஒரு சீரியல் வரும். அந்த இதில் நான் குழந்தையா இருக்கும்போது ரசித்த ஒரு மாஸ்டர் அவங்க இப்போ பார்த்த உடனே அவங்க தானே இவங்க அப்படின்ற ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் தான் அது. இல்லை வயசு ஏற்றிலாம் சொல்ல, அவங்க ஷி ஸ்டில் லுக்ஸ் யங். ஸோ ஐ ரியலி அட்மையர் யுவர் ஒர்க். அண்ட் அப்போ இருந்த இதில் வந்து நமக்கு வந்து அந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இதெல்லாம் இல்லை. அந்த மாஸ்டராக இருக்கும்போது எவ்வளோ கஷ்டங்கள் அதெல்லாம், அந்த ஃபேஸ் எல்லாம் வந்து அந்த சினிமா வந்து ரொம்ப கஷ்டம். இப்போயாவது நம்மளுக்கு ஹெல்ப் இருக்குது, அந்த சோர்ஸ் இருக்குது, ஒரு மீடியம் இருக்குது. அப்போல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜையும் தாண்டி வந்திருக்காங்க, லைக் ராதிகா மாஸ்டர். ஸோ அது எப்போவுமே அவங்கள நான் அட்மையர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சிந்துஜா வந்து இந்துஜா இந்துஜா வந்து ஒரு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிமா உங்களுக்கு? இல்லை பிகில் அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப ஸ்பான்டேனியஸாக நடித்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. நான் டைலாக்ஸ் மறக்கிறேன், அவங்க எடுத்து கொடுக்குறாங்க, மேம் அப்படின்னாங்க. ஓகே. பட் வி ஹேட் சூப்பர் ஃபன் ஆன் செட். ஸோ தேங்க்யூ. மைன் கோபி சார், அவர் வந்து மை ஃபேவரெட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா மாரிமுத்து சார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சில பேரில் வந்து மைன் கோபி சார், மாரிமுத்து சார், அவங்கெல்லாம் எப்போவுமே சினிமாவில் நம்ம அதை சொல்லிக்கிட்டலாலும் பகிர்ந்துக்கலனாலும் நீங்கள்லாம் நல்லா வளரணும் அப்படின்ற ஒரு மனசு எப்போவுமே இருக்கும். அண்ட் எனக்கு ஊக்கம் நிறைய, அவங்க சொல்லாமலே அந்த பக்கபலமாக இருப்பாங்க. அண்ட் நல்ல ஒரு மனிதர். அந்த ஒரு விஷயத்துக்காகவே எனக்கு மைன் கோபி சாரை ரொம்ப பிடிக்கும்.
நல்ல கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட ஒர்க் பண்ணது. ஏதாவது டென்ஷனாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை கூல் அப்படின்ட்டு அழகாக அதை சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு சூப்பராக பண்ணுவாங்க. கபாலிலையும் நடிச்சிருக்காங்க. அப்போத்துலேருந்தே நான் பார்ப்பேன். சே எவ்வளோ நல்ல மனிதராக இருக்கார், நல்ல விஷயங்களையும் சொல்லுவார். அவர் சொல்கிற சில விஷயங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் தீபக் வந்து மியூசிக் வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு சாங் போட்டு காமிச்ச உடனே இன்னும் தீபக் பண்ணாரா அப்படின்னு எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா கரெக்டாக 5 இயர்ஸ் முன்னாடி அவர் இவ்வளோண்டு தான் இருந்தார். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்படி வளர்ந்துட்டாரு. என் படத்துக்கே அவர் மியூசிக் டைரக்டர் பண்ணுறாருன்றது இட்ஸ் மிகப்பெரிய ஷாக்காக இருந்தது. ஸோ வாழ்த்துக்கள். நிஜமாவே நாங்கள்லாம் எங்கள் முதல் படத்துலலாம் இந்த அளவுக்குலாம் நாங்கள் எதுவும் சரி உட்காருங்க ஏன் நான் ஸோ நிஜமாவே முதல் படத்துக்கு இது ஒரு நிஜமாவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க தீபக். தேங்க்யூ. அண்ட் ஆல் த சிங்கர்ஸ் ஆல்சோ ரொம்ப அழகாக இருந்தாங்க. ருத்வீர் வந்து நாங்கள் ஃபஸ்ட் படத்தில் நாங்கள்லாம் வந்து அவ்வளோ ட்ரெயின்டாலாம் இல்லை. ஹீ வாஸ் ஆல்ரெடி ட்ரெயின்ட், சார்ட்டட், ஒரு மாதிரியான ஒரு சார்ட்டடான ஆக்டராக இருந்தார். இன்ஃபேக்ட் ஐ ஹவ் அவர் பண்ணும்போதே நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஐ ஆல்சோ கெப்ட் லேர்னிங். ஸோ இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஹிம். ஏன்னா தெரிஞ்சுது அவருக்கு நியூவன்சஸ்லாம் புரிஞ்சுது. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் வந்து ஒரு நல்ல கருத்தை முன்வைக்குது. எனக்கு டெஃபினட்டாக இந்த பெண்கள் சமுதாயத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் இந்த ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு டெஃபினட்டாக இது வந்து ஒரு மிகப்பெரிய எனக்காக இல்லைனாலும் ராதிகா மாஸ்டர் அவங்களோட விடாமுயற்சிக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எல்லாரும் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நிறைவாக நாம் பேச அழைக்கிறோம். 2 மினிட்ஸ் நீங்கள் உட்காந்தீங்கன்னா படத்தோட டீம் கூட ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் முடிச்சிடலாம். நிகழ்ச்சி நிறைவாக பேச அழைக்கிறோம். 1000 கீறல்கள் விழும் கனவு தேசம், மலையென வேலைகள் மயில் சுவந்து மணித்துளியில் முடிக்கும் சாதனை பெண்ணாக இன்று இந்த மேடை அவருக்காக காத்திருக்கிறது. முகமூடி மிஷ்கின் தந்த முதல் வாய்ப்பு, முதல் படைப்பாக அவரே வந்து வாழ்த்தியது 1000 பொற்காசுகளுக்கு சமம். அழைக்கிறோம் அறிமுக இயக்குனராக த ப்ரூஃப் மூலம் அறிமுகமாகும் ராதிகா மாஸ்டர் அவர்களே. எல்லோருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு, மீடியா உறவினர்களுக்கு பெரிய வணக்கம். நான் முதல் நன்றி எங்கள் மிஷ்கின் சாருக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோடய முகவரியை எனக்கு தேடி கொடுத்தவர் அவர் தான். அவர் மட்டும் என்ன டான்ஸ் மாஸ்டரும் ஆக்கலைன்னா இந்நேரம் அப்படியே வீட்டில் செட்டில் ஆகி பையனை வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அப்படியே வாழ்க்கை முடிஞ்சிருக்கோம். ஸோ அவர் வந்து எனக்கு கடவுளுக்கு சமம். இன்றைக்கி வரைக்கும் நான் ஒரு 500 படம் டான்ஸ் மாஸ்டராக பண்ணியிருக்கேன். 500 படம் இன்டர்வியூலையும் முதல் மிஷ்கின் சாருக்கு நன்றின்னு சொல்லிட்டு தான் அந்த இன்டர்வியூ ஆரம்பிப்பேன். அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு அவரை நான் தெய்வமாக நினைக்கிறேன். ஸோ மிஷ்கின் சார் ரொம்ப 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 தேங்க்ஸ். நிஜமாக இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம். முழு காரணம் நீங்கள் தான், நான் கிடையாது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருக்க திறமையை தேடி கண்டுபிடிச்சி இந்த பொண்ணு கண்டிப்பாக முன்னுக்கு வந்துடுவா, அப்படி இந்த பொண்ணுக்கிட்ட திறமை இருக்குது, எனக்கே தெரியல என்கிட்ட இந்த திறமை இருக்குன்ட்டு. அவர் கூப்பிடும் போதெல்லாம் சார் வேண்டாம் சார் எனக்கு பயமாக இருக்குது சார், எனக்கெலாம் மாஸ்டராலாம் சார் தெரியாது சார், இல்லைடி நீ மாஸ்டராக பண்ணடி, உனக்கு தெரியும்டி, உங்ககிட்ட திறமை இருக்குடின்னு சொல்லிட்டு எனக்கே என் திறமையை அவர் தான் அறிமுகப்படுத்தினார். ஸோ அந்த வகையில் நான் கிடையாது, என்ன மாதிரி எத்தனையோ பேரை விதைச்சிருக்காரு. நான் என்ன மாதிரி எத்தனையோ இப்போ டான்ஸ் மாஸ்டர்ஸ் என்ன மாதிரி எத்தனையோ ஆக்டர்ஸை சார் விதைச்சிருக்காரு. அவர் விதைச்ச விதையில் முளைச்ச சிறு துளிகள் தான் நாங்கள்லாம். ஸோ என்றைக்குமே நான் மிஷ்கின் சாருக்கு ரொம்ப நன்றி கடனோடு இருப்பேன். அப்புறம் எங்கள் ராஜன் அப்பா என்றைக்குமே என்னோடய அப்பா ஸ்தானத்திலிருந்து என்னை அவர் இன்றைக்கி வரைக்கும் வாழ்த்திட்டுருக்காரு. என் இறந்த அப்பா இல்லைன்றதை நான் ஃபீல் பண்ணதே இல்லை. என் ராஜன் அப்பா அந்தளவுக்கு என்னை பார்த்துப்பார். ஸோ அவருக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்புறம் ராஜன் அப்பாவோட பிரபுவண்ணா, அவரோட பையன் பிரபுவண்ணா, அவரும் என் சகோதரர், அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்புறம் மேடையில் நான் வந்துட்டு நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸ்பெஷலி மை கேமராமேன் ஜேசன், அவர் இந்த படத்துக்காக ரொம்ப உழைச்சார். அவர் இன்றைக்கி வர முடியல. ஸோ ஜேசனுக்கு பெரிய நன்றி. மற்றும் என் எடிட்டர் கமலக்கண்ணன் சார், அவருக்கு பெரிய நன்றி. ரொம்ப உழைச்சி இந்த படத்தை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அப்புறம் மிச்ச எல்லா டெக்னீஷியன்ஸ்க்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸ்பெஷலி மை டைரக்ஷன் டீம், கிளாரா, சரண் சார் அண்டு விஜய், பிரசன்னா, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்றைக்குமே வந்துட்டு நான் எப்போ கீழே விழுந்தாலும் என்னை தூக்கி விடுறதுக்குன்னு என் கூட ஒரு 3 பேர் இருப்பாங்க. தட் இஸ் மை வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் சக்கரவர்த்தி,
அண்ட் சந்திரிகா அண்ட் உமா இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் யுவி சேது சார், அவர் வந்துட்டு ஒரு நடமாடும் ஸ்கூல். அவர்கிட்ட இருந்து நம்ம எப்போ வேணாலும் என்ன வேணாலும் கற்றுக்கலாம். அவர் கூட நடந்துகிட்டே இருந்தால் போதும், நம்ம ஒரு சினிமாவை ஒரு வாக்கிங்கில் போய் கற்றுட்டு வந்துடலாம். ஸோ நம்ம சினிமாவை கற்றுக்கிறதுக்காக தனியாக ஒரு இடத்துக்கு போக வேண்டாம். சார் வாங்க சார் ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னா சார் கூட போயிட்டு வரும்போது நம்ம சினிமாவை ஃபுல்லாக படிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அற்புதமானவர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் எங்கள் ஸ்நேகன் சார், சார் சொன்ன மாதிரி நான் யார்கிட்டையுமே பத்திரிக்கையில் போடுறேன்லாம் கேட்டுக்கல. பத்திரிக்கையை போட்டுட்டு தான் நான் சாருக்கு சொன்னேன், சார் நான் பத்திரிக்கையில் உங்கள் பேரை போட்டு. ஹலோ கேட்குதா? ஹலோ, எங்கள் குட்டி பொண்ணு இந்திரிச்சா, அவங்க வந்துட்டு குழந்தையிலேருந்து நான் பார்த்து வளர்ந்தவன். அவன் என் படத்தில் வந்து ஆக்ட் பண்ணும்போது அவங்க ஃபஸ்ட் டைம் எனக்காக ரொம்ப சீரியஸாக நடிச்சிருக்காங்க. அவங்க சீரியஸாக நடிக்கும்போது எங்களுக்கு சிரிப்பாக வரும். ஐயோ நாங்கள் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிப்போம். ஐயோ இந்திரிச்சா இல்லடி, நான் வேணா அந்த பக்கம் போயிடுறேன், நீ இந்த சீனை முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவேன். அந்த அளவுக்கு அவங்க சீரியஸாக நடிச்சிருக்காங்க. அழகு செல்லம், அது ரொம்ப அழகியவ. அண்ட் மை வெரி ஃபேவரட் ஹீரோ மை சந்தோஷ் பிரதாப். அவரை மாதிரி ஒரு உன்னதமான ஆக்டர். ஐயோ அவசம். நாங்கள் ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணோம், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பழக்கம் இல்லை. பட் அது எவ்வளோ கம்ஃபர்டபுள்னா வாஸ் லைக் தட். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தார். அண்ட் ருத்வீர் கேட்கவே வேண்டாம், அவரோட முதல் படம் மாதிரியே கிடையாது, அவ்வளோ அழகாக பண்ணார். என் உடன் பிறா சகோதரன் என் அண்ணன்கிட்ட நான் போய் கதை சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, பேமெண்ட் கூட சொல்லலை. அண்ணன் நான் படம் பண்ணுறேன்னு தான் சொன்னேன். சேடா தங்கச்சிம்மா பண்ணலான்டா அப்படின்ட்டாரு. கதை கேட்காம கூட ஒத்துப்பாங்க ஆக்டர்ஸ், பேமெண்ட் கேட்பாம ஒத்துப்பாங்களா? எங்கள் அண்ணன் ஒத்துப்பார். எங்கள் அண்ணன் வந்து எல்லாரையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே மனிதர் எங்கள் அண்ணன். ஸோ இன்றைக்கு வரைக்கும் நான் எந்த விஷயம் செய்யிருந்தாலும் அண்ணனுக்கு ஃபோன் பண்ண, ஆனால் அந்த விஷயம் செய்யணும்னா தங்கச்சிம்மா நீ நல்லா வருவடா, பண்ணா அண்ணா உன் கூட எப்பயுமே இருப்பேன்டா அப்படின்னு என் தோல் தொட்டி கொடுத்து என்னை ஒரு நாளும் என்னை முன்னேற்றி வந்த மைம் கோபின்னா மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஸ்பெஷல் ஸ்பீச் அபவுட் மை ஒண்டர்ஃபுல் ஹீரோயின். அவங்கள பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். பாரதியர் கண்ட புதுமை பெண் மாதிரி ராஜனப்பா தேடிட்டுருக்க ஒரு ஆக்டர். ராஜனப்பா சொல்லுவார், பட்ஜெட்டில் ஒரு சூப்பராக உண்மையாக மனசார உழைக்கிற ஒரு ஆக்டர் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எல்லா வகையிலையும் ஒரு வேர்ட்ஸை போட்டு அதுக்கு தன்ஷிகாவை காமிச்சிடலாம். ஷி வாஸ் லைக் தட். ஐயோ, தன்ஷிகாவோட ஆக்டிங் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும், தன்ஷிகாவோட ஃபைட்டிங் பற்றி ஆசம், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட டான்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அவங்களே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்கள பற்றி நான் இந்த படத்தில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், அற்புதமான ஒரு ஹியூமன் பீயிங்கை வந்துட்டு பார்க்கவே முடியாது. அது நான் இந்த படத்தில், ஏன்னா எப்பயுமே ப்ரொடியூசர் காசு போட்டால் நமக்கு வலிக்காது, ப்ரொடியூசர் காசு தானே நமக்கு வலிக்காது இல்லை, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். பட் அந்த ப்ரொடியூசர் காசு 1 hour லேட்டாக வந்தால் 1 hour அந்த கால் ஷீட்டோட டைமிங் போயிடுது அப்படின்றதுக்காக ஆன் ஸ்பாட் 6:30க்கு இருப்பாங்க. அவங்களால இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட என் ஷூட்டிங் லேட்டாக ஆனதே கிடையாது. அவங்களோட காஸ்டியூம் சேஞ்ச், எந்த ஹீரோயின் நீங்கள் இன்றைக்கி 15 நிமிஷத்தில் வித் காஸ்டியூம் மேக்கப் ஹேர் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வருவாங்க. ஷீ வில் டேக் ஒன்லி 15 minutes. போய் காஸ்டியூம் மாற்றி ஹேர் ட்ரெஸ் மாற்றிட்டு ரெஸ்ட்டுன்ற பேருக்கே இடம் இருக்காது. அடுத்து நாங்கள் கேமரா லென்ஸை மாற்றுறதுக்குள்ள அவங்க வந்து நிற்பாங்க, என்னம்மா மாற்றிட்டியாடா அப்படின்னு. இல்லை இப்போ தான் ரெஸ்ட் எடுக்கலாம் நான் நினச்சேன், நீ வந்துட்டு சரி வாடா பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மேலே ஒரு இன்சிடெண்ட் எங்கள் ஷூட்டில் நடந்துச்சு. அன்றைக்கி நான் வந்துட்டு ரொம்ப பதறிட்டேன். ஒரு ஃபைட்டு, அந்த ஃபைட்டில் வந்துட்டு ஒரு போர்டு எடுத்து ஒரு ஃபைட்டர் மேலே அடிக்கணும். அது அடித்தோடனே அதுலேருந்து ரிவர்ஸ் ஆகி ஒரு ஆணி வந்து அவங்க கண்ணு ரெப்பை, இது சத்தியமாக நடந்தது, அதோட விஷுவல் கூட நான் மீடியாவுக்கு தரேன். ஒரு ரெப்பை வந்து ஆணி வந்துட்டு இந்த ரெப்பையில் குத்திடுச்சு. எங்களுக்கு கண்டினியூட்டி ரைட்டில் ரத்தம் கொட்டியிருக்கோம் ஆல்ரெடி. நாங்கள் ஃபைட்டுக்கு பார்த்தா லெஃப்ட்டில் தப்பு ரத்தம் வருது. எனக்கு புரியல, அடித்ததே தெரியல. நான் போய் சொல்கிறேன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸில், என்னப்பா கண்டினியூட்டி தப்பாக போட்டிருக்கீங்க, அந்த பக்கம் தான் அர்த்தம்ன்ட்டு. அவங்க ரொம்ப செட்டிலாக வந்து சொல்கிறாங்க, இல்லை மாஸ்டர் அடிபட்டுச்சு. என்னது அடிபட்டு ரத்தம் வருதா, என்ன தஞ்சிக்கா சொல்கிறீங்க? எதுக்குமே பதட்டம் பட மாட்டாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. மாஸ்டர் டென்ஷன் ஆகாதீங்க, இருங்க பார்த்துக்கலாம், இருங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்ன அவங்க கூல் பண்ணுறாங்க. எனக்கு கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. ரத்தம் நிற்கவே இல்லை. நாங்களும் தொடச்சிக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு என்ன பயம்னா கண்ணில் பட்டுருச்சோ அப்படின்ற பயம். எங்கேருந்து ரத்தம் வருதுன்னே தெரியல, தொடச்சிக்கிட்டே இருக்கோம், ரத்தம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த நிமிஷத்தில் எனக்கு கை காலெலாம் உதறதி, அழுகவே ஆரம்பிச்சிட்டேன் நான். எனக்கு பதட்டத்தில் நான் சொல்கிறேன், ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணலாம், சாரை கூப்பிடுங்க, அருண் சாரை கூப்பிடுங்க, கார் எடுத்துருவாங்க. மாஸ்டர் இதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க, முதல்ல இருங்கன்ட்டு அந்த ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணாங்க. அந்த பிளட்டு வரதை கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சரி ஓகே கிளம்பிடுவாங்கன்னு நினச்சேன். ஓகே சரிப்பா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சுப்பா, போகலாம்ப்பா ஹாஸ்பிட்டல் கிளம்பிடலாம்ப்பா அப்படின்னா அந்த நிமிஷத்தில் சொல்கிறாங்க, மாஸ்டர் இருங்க மாஸ்டர்,
இன்னும் ஒரே ஒரு க்ளோஸ்அப் இருக்குது, அதை எடுத்துகிட்டு இந்த ஃபைட் முடிஞ்சிடும்ல, இந்த க்ளோஸ்அப்காக நீங்கள் நாளைக்கு திருப்பி இதை செட்டப் பண்ணணும்னா 4 லட்ச ரூபாய் ஆகும். இருங்க மாஸ்டர், அந்த ஒரு க்ளோஸ்அப்பை முடிச்சுட்டு போயிடலாம். யார் சொல்லுவா இந்த தன்னோட வலியை ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் நாளைக்கு உங்களுக்கு இது செலவாயிடும், இன்றைக்கி இந்த ஷார்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு யாரால் சொல்ல முடியும்? ஸோ ஷீ இஸ் அ ரியல் ஹீரோயின் இல்லை, ஷீ இஸ் மை வண்டர்ஃபுல். இன்னும் 10 படம் தன்ஷிகா வச்சு நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. 10 படம் நீங்கள் தன்ஷிகா வச்சு பண்ணுங்கன்னு சொன்னாலும் நான் 10 படம் இல்லை, இன்னும் 100 படம் கூட தன்ஷிகா வச்சு பண்ணுவேன். அந்தளவுக்கு ஷீ இஸ் மை கம்ஃபர்டபுள். எனக்கு காஸ்டியூம் பர்ச்சேஸ்லேருந்து எல்லாமே வருவாங்க. நான் 10,000 ரூபாய் காஸ்டியூம் எடுத்தால் அவங்க 5,000 ரூபாய்க்கு போதுன்ருவாங்க. வேண்டாம் மாஸ்டர், போதும் மாஸ்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர்களை ஒரு ப்ரொடியூசர்ஸை சேவ் பண்ண வந்த ஒரு ஏஞ்சல், கடவுளால் படைக்கப்பட்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நீ போய் சேவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்ச ஒரு தேவதை அவங்க. ஸோ ஐ லவ் யூ தன்ஷிகா, லவ் யூ ஆல்வேஸ். உண்மையிலே அப்படி ஒரு அற்புதமான இந்த மேடையில் இருக்க அத்தனை பேருமே எப்படி நான் பத்திரிக்கையில் பேர் கேட்காம போட்டனோ, என்னோடய ஆக்டர்ஸ் லிஸ்ட்லேயும் பேர் கேட்காம தான் போட்டேன். எல்லாருக்குமே அண்ணனுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அண்ணக்கிட்டலாம் போய் சொல்கிறேன், அண்ணா படம் பண்ணுறேண்ணா, சரிடா தங்கச்சிம்மா, ஓகே எப்போ வரணும்னு சொல்லிட்டேன், பண்ணிடலாம். அந்த ஒரு உரிமை, அந்த ஒரு பாசம் எங்கள் கோபினாவை தவிர வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. ஸ்பாட்லேயும் அப்படி தான். எங்கள் கோபினா அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் ஆக்டர். உண்மையிலே இந்த உறவுகளை நான் சினிமாவில் இத்தனை வருஷம் சம்பாரிச்சிருக்கேன்றது தான் உண்மை. என்ன சம்பாரிச்சேன்னு எனக்கு தெரியல, ஆனால் இத்தனை வருஷம் இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உறவுகளை நான் சம்பாரிச்சிருக்கேன். அதுக்கு கடவுள் கொடுத்த வரம். ரொம்ப 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 நன்றி. அப்புறம் என் பையன் தீபக் பற்றி சொல்லணும் அப்படின்னா, தீபக் வந்து எனக்கு கிடச்ச பெரிய வரம். அப்படி ஒரு புள்ள எனக்கு கிடச்சது வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு வரம். ஏன்னா அவனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஒரு பியூட்டிஃபுல் மியூசிக் மட்டும் இல்லை, அவன் ரொம்ப நல்ல புள்ள. ஸோ அந்த பிள்ளைய நல்லபடியாக வளர்த்து கொடுக்கறது உங்களோட பொறுப்பு. அப்புறம் இந்த சந்தர்ப்பத்தில் நான் வீட்டில் யூஸ்வலாக என் ஹஸ்பண்ட்க்கு வந்து தேங்க்ஸ், லவ் யூ இதெல்லாம் சொன்னதே கிடையாது. பட் இந்த சந்தர்ப்பத்தில் நான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க, எனக்கு பின்னாடி இருந்து இவ்வளோ தூரம் எனக்கு உழைச்சதுக்கு. அண்டு மை என்டர் டீம், ஏஜே தேங்க்ஸ். அண்டு யாரையாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா சார்லஸ் தேங்க்ஸ். எல்லாருக்கும் சரண் சார் தேங்க்ஸ், கிளாரி தேங்க்ஸ், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எங்கள் டிசைனர் மகேஸ்வரி, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்திருந்து இந்த சிறப்பித்ததுக்கு. நன்றி, வணக்கம்.